ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆண்டா ஆகி போச்சு, விடுங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பீங்கன்னு நினைச்சேன், கெத்தா இருக்குன்னு நினைச்சேன். உள்ள வைக்க வழி இல்ல, வக்கீல்லாம் போயிடுச்சு. அதனால சட்டமன்றத்துல ஏதாவது பண்ணுவாங்கன்னு பயப்படுறீங்க. எப்பா தைரியம் விடுவோம். பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியம், அது உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் இருக்கேன்டா உனக்கு. ஆகப்படுறதே நீ தான்டா. என்னடா சொல்றீங்க? சட்டமன்றத்துல அவர் வரமாட்டாரு, உள்ள வச்சிடலாம் தான். அது விடுங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, பாத்துக்கலாம். நீங்க இப்ப தலைவரை நோக்கி கேள்வி வரும், நீங்க எல்லாரும் பாஞ்சு ஏதாவது தடுத்து விட்டுருங்க. அதெல்லாம் காப்பாத்தலாம்பா. அவர் அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல. திருச்சி ஏர்போர்ட்ல விட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அது என்னமோ காலின்னாரு, என்ன காலி? ஓடா? அதெல்லாம் இல்ல, அடிக்குதான், ஜோரம் அடிக்குதான். இது என்ன பா, வந்தே பாரத் மாதிரி, வந்தே பாரத் டப்ப 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 டப்பான்னு ஓடுது. தலைவர் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அங்க போய் அமைதியா உட்காந்துருங்க. நம்ம சபாநாயகர் கிட்ட சொல்லி ஒரு சைகையை காமிச்சுட்டோம்னா அமைதியா முடிச்சு வணக்கம் போல உங்கள்தான் ஒரே பொசிஷன். பிரச்சனை இல்ல. என் சீட்ல பக்கத்துல யாராவது கூட உட்கார்ற மாதிரி தலைவர் அப்படி உட்கார முடியாது. நீங்க தான் தலைவர், உங்களுக்கு மட்டும் தான் சொல்லுங்க, நம்ம உட்காரிக்கலாம். நம்ம வந்து தலைவரை பார்த்து நீ என்ன பேசுவானே? உலக நாடுகளே வியக்கிறது. இந்தியாவுக்கே நம்ம தலைவர் தேவைப்படுகிறார். அடுத்த இந்தியா 2034 நம்ம தலைவர் தான் உலகத்தையே ஆளுவார். கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? தலைவர் வழியிலே நானு அப்படின்றேன். இல்லன்னா புக் எடுத்து மறைச்சிருவேன். அப்படின்றுவேன் நானு. தலைவர் மாதிரிலாம் யாராலையும் வர முடியாது, தெரியல. வேணா போட்டி வைப்போமா? தலைவர் உங்களை மாதிரி போட்டி வைக்குமா? என்ன போட்டி? கண்ணை அச்சிக்காம கேமரா பார்க்க போறோம், பார்க்கலாமா? பாரு. அவுட்டு. அவுட்டு. தலைவரே நான் தான் வின்னு, உங்களாண்ட. இப்ப நம்ம 2 பேர் விளையாடுவோமா? ஆமா, ஒரே இடம் பாப்போம். அவுட்டு. தலைவரே இந்த போட்டியில உங்களை அச்சு ஆளையில தலைவரே. எப்படி தலைவரே அந்த இடத்த மார்க் பண்ணி? யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? ரொம்ப நாள் பிராக்டிஸா தலைவரே? எதிர்கட்சியில எதுக்கு உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க பேச நம்ம பார்த்தா பயம் பார்த்து வருது. உலக நாடுகளே வியக்கிறது. இந்த இந்தியாவில் 2036 நம்ம வெற்றி தலைவர் மக்களுக்கு நன்றி கடன் செய்வதற்கு இங்கு அது தெரியுது. என்ன அது 10 நாளா பட்ஜெட்டை கையில வச்சுக்கிட்டு அது படிச்சுனேங்கறாப்ல. அது போன டைம் வந்துட்டு அவரு தப்பா படிச்சாருன்னு வெளியே கிளின்னு கிழிச்சிட்டாங்க. அதனால உட்காந்து மெமரி பண்ணிட்டு இருக்காரு தலைவரே. இந்த தடவை கரெக்ட்டா படிச்சு. அப்படிலாம் இல்ல, இந்த தடவையும் கேடி விழிச்செல்வ மாதிரி கேடு இது அப்படிதான் இருக்கும். சரி, அது இருக்கட்டும். பட்ஜெட் ஓகே, முன்னாடி டப்பா வச்சுக்கிட்டு அது என்னது? என்னவா இருக்கும் தெரியல. அது மரியா நீ வாப்பா, வந்து உட்காருப்பா. ஒரு அண்டையா நம்ம ஐடியா கேட்டுருவோம். என்னன்னா பட்ஜெட் நம்ம தெரியாம எதுவும் பண்ற முடியாது. ஏன்னா பட்ஜெட் படிக்கிறதே ஒரு நாள் ஃபுல்லா வச்சு ஓட்ட சொல்லுங்க. பண்றோமா? ஒரு நாள் பயப்படாதோ இல்லையா? ஆமா, இல்ல தலைவரே. இல்ல, போன தடவை மாதிரி குறுக்க நிறுத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா பட்ஜெட்ல என்ன இதுன்னு நம்ம வந்து பாத்துக்கலாம். சரியா? நம்ம தலைவரை பார்த்து உலக நாடுகளே வியக்கிறது. இந்தியாவுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்? அதான் பட்ஜெட்ல என்னென்ன இருக்குன்னு. குட்டி பகவதி என்ன இப்படி வா. என்ன இந்த மாதிரி மூஞ்ச நான் பார்த்தாலே அடிக்க தோணுது. என்னதான் லோ பட்ஜெட் என்ன தெரியாது, கம்மியாச்சு. அதனால இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வேற சரி, என்ன பட்ஜெட் என்ன போடலாம் சொல்லுப்பா. தலைவரே, ஃப்ரீ பஸ் குத்துக்கிறோம்ல, அது ஊருக்கு போற பஸ் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம்ல, அது அறிவிச்சிருவோமா? அது என்னப்பா மரியம் அறிவிச்சிடலாமா? எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ.
இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிடலாமா? இல்ல வேணாமா? வாய்ப்பு இல்ல, வேணாம். காசு ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, அப்ப வேற என்ன? தலைவரே, அப்போ மகளிர் உதவித்தொகை 2500 ரூபாய் சொல்லிருக்கேன், அது அறிவிச்சிடலாமா? பெண்கள் போட்டு ஃபேமஸ் தூக்கிடுவோம். நான் பண்ணிடுவோம். தம்பி, நம்ம இப்ப தலைவரே, நம்ம வந்து இது பாருன்னா வீட்டை மாதிரி வாடகை வீட்டு 10ஆம் மாடிக்கு போயிருக்கிறோம். அதுக்கே 11 கோடி செலவு இருக்குது. அப்ப தலைவரே, அப்போ வந்துட்டு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொல்லிருந்தோமே, 6 சிலிண்டர் சொல்லியிருந்தோம் தலைவரே. பயம். ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டுக்கு வெளியவே நிக்குன்னு வேற நம்ம சொல்லியிருந்தோம். இல்ல பண்ண முடியாது, இது அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து அதை பத்தி பேசவே வேணாம். வேற கொடுத்துருவோம். ஏன்னா இந்த ஈரான் போர்ல இந்தியா வந்து எந்த எதுவும் எடுக்கல. என்னென்னமோ பேசாதப்பா, ஒண்ணுமே புரியலப்பா எனக்கு. ஈரானுக்குள்ள போறாங்கப்பா. இல்ல தலைவரே, கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. சரி விடு. கல்வி கடன் தள்ளுபடி பண்ணிடலாம். செம்ம மேட்டர் இருக்குது. கல்வி கடன் கொடுத்துடலாம். அப்படி சொல்ல வேணாம். கல்வி கடனுக்கு நம்ம ஐடியா பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்னா, தனியார் பள்ளிகளை அதிகமா திறந்துடும். ஒரு தனியார் 1000 சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு திறக்கிறோம். 4000 கோடி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒதுக்குறோம். 3000 கோடி லாஸ் பண்றோம். நம்ம எப்படி 3000 கோடி ஏற்கனவே வந்து கடன் வந்து குறையுதா? கடன் குறையுது. 1000 தனியார் கொடுக்குறோம்ல, தனியார் ஸ்கூல்ல தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிடலாமா? இப்ப இந்த மாசம் தான் விவசாயம் இல்லையா, நம்ம தண்ணி விடல, விவசாயமே நடக்கல. தண்ணியே வரலையா? தண்ணி. ஆமா, நீ 4-5 பாயிண்ட் பட்டு எடுத்து விடுமா. அப்போ அந்த தாய்மாமன் தங்க சீரு அது கொடுத்துருவோம். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. தலைவரே, அப்போ கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்துட்டு 1 பவுன் தங்க சொல்லிருக்கோமே. என்னமா தங்க வேலை விக்குது, நியூஸ் படிக்கிறியா இல்லையா? 8 கிராம் 12 கேரட்ல கொடுத்துருவோம். 24 கேரட் தான் வந்து இது ஒரிஜினல் பவுன். 12 கேரட் விஷயத்துல செம்மையாகிற நீ. நான் யார உங்க வளர்ப்பு தலைவரே. இப்ப என்னன்னு தெரியுமா? என்ன பட்ஜெட், எத்தனை துறை தெரியுமா? கல்யாணமாக பெண்கள் தான். கல்யாணம் ஆற பெண்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? இல்லங்க, கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கொடுக்குற பிரச்சனை இல்ல, கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும்ல, அவங்கதான் கஷ்டப்படுவாங்க பாவம், அவங்களுக்கு கொடுக்கணும்ல. ஏன்னா இப்போ ஏதாவது பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம் கஷ்டப்படுவாங்க. என்னன்னா இப்போ வந்து நீங்க 3 பேர் வாங்க போறீங்க, மொதவே இவரு கூட வாங்க மாட்டாப்புல, மரியா 2 பேர் வாங்க ஐடியா போறீங்களா? அப்புறம் எதுக்கு பிரிஞ்சவங்களுக்கு காசு தங்கம்? நான் வந்து மக்களுக்கு இதான் நான் கேட்கறேன். நான் பிரிஞ்சவங்களுக்கு எதுக்குன்னு கேட்கறேன். பிரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நன்றி கடன் சேர்த்து வந்துருக்கோம். இப்ப இந்த மாதிரி பண்ணுவோம், நன்றி கடத்தனமா இருக்கும். ஆமா, பன்றி கடன் ஆயிடுவோம். தலைவரே, அந்த தங்கத்தோட சேர்த்து தரமான பட்டு சேலையும் நம்ம கொடுக்கறதா சொல்லியிருக்கோம். அதுக்கு ஐடியா இருக்குது. பழைய கிழிஞ்ச பட்டு புடவைங்க, பழைய கிழிஞ்ச அங்க வஸ்திரங்க நல்ல விலைக்கு நல்லா எடுத்துக்கிறோங்கன்னு சொல்லி ஊர் அனுப்பி வாங்கி அதையே திரும்ப கொடுத்துருவோம். தலைவரே, அதெல்லாம் விடுங்க, இலவச மின்சாரத்தை சொல்லியிருக்கோம். ஆனா வெளியே பவர் கட்டுன்னு ஏதோ பேசிக்கிறாங்க. இலவச மின்சாரம் இந்த கல்யாண மேட்டரியே மறுபடியும் வருவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் பேர் கல்யாணம் பண்றான். ஒரு 4 லட்சம் பேர் பண்றான்னா ஒரு நம்ம மண்டபத்துல அது வேற தனி. அது வந்து ஒரு 4 லட்சம் பேர் பண்றான்னா இன்னைக்கு 8 கிராம் தங்க 1 லட்ச ரூபான்னு கணக்கு வச்சா கூட 4000 கோடி. தம்பி நானா 800 கோடி தான் ஒதுக்கி இருக்காப்புல. மீதி 3200 கோடி எங்க குத்தி விட்டாங்கன்னா என்ன செய்வேன்? அப்ப யார் யாருக்கு அந்த கோடி? இந்த அளவுக்கு நீ யோசிக்கிறீங்க, வெளில இருக்க யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டான்ல. அவன் உங்கரே பாப்பான், இன்னும் மறுக்கிறாரு அப்படின்றான். ரீல்ஸ் கூட சொல்லிடலாம் தலைவரே. போயினே மேல ஏதாவது கேள்வி வந்துச்சுனாக்கா பனியன் தெரியுற மாதிரி போட்டுருக்கு. பனியன் தெரியுமா சட்டை போட்டீங்கன்னா பனியன் ஸ்ட்ரிப் தெரிகிறது முதல்வருக்கு. பனியனின் பிராண்ட் தெரியுது. என்ன பிராண்ட் தெரியுமா அப்படின்னு பந்தி டிவியை வச்சு பேச வச்சு. அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது பிரஷர் வருதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல நம்ம இறங்கிட வேண்டியதான். பெல்ட் காமிச்சுறோம். பெல்ட் என்ன பிராண்ட் தெரியுமா? அதான் கேளுங்கப்பா, என்ன பேச எது. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. எனர்ஜி வேஸ்ட் பண்ண கூடாது தலைவரே. அதுக்குதான் நம்ம தலைவர்னு கொஞ்சமா மதிங்க. என்ன புரியுதா? பேச நம்ம தலைவரை பார்த்து உலக நாடுகளே வைக்கிறது. இந்த
பேசவே இல்லையா? சரி சரி பேசு. என்ன ஏதோ எப்பயாவது இந்த subject உங்களுக்காக பேசுவோம். தான் நான் மனப்பாடம் எப்பா, பண்ணேன். இருப்பா இந்த சப்ஜெக்ட் என்னைக்காவது பேசும் பேச தலைவரே. ஒண்ணும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஜெகதீஷ் இருக்காரு, சொன்னீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. மாஃபியா அவர் பாத்துப்பாரு. ஏதாவது நிறைய சரி அது விடுங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப குழந்தைங்களுக்கு என்ன கொண்டு போறோம்? கடன் தான் கொடுக்கணும். இல்ல கடன்னா படிப்பு செலவு, கல்வி கடன் சொன்னேன் தலைவரை. நம்ம பிறந்த குழந்தைக்கு ஆமா. என்னப்பா கல்வி? ஒரு மோதிரம் தரம், தங்க மோதிரம் தரம் இருக்கும் தாய் மாமா சீரு. தங்க மோதிரமா? ஆமா தங்க தரம் இருக்குமே தாய் மாமா சீரு. வருதா வருதா அதுல வருதா? அது இந்த வேணாம், இந்த பட்ஜெட்ல வேணாம், அது நம்ம அதை கொடுக்கல. அது இல்ல 1 கிராம் தரம், first ஏ 1 கிராம் தரம் தலைவரே. குழந்தைங்க கை சின்னதுதான், சின்ன மோதிரம் ஒரு போட்டா கிராம் கம்மியா தான் ஆகும். 1 கிராம் தரலாம். தரலாம். 1 கிராம் பண்ண இப்போ 13 13,000 ரூபாய் 1 கிராம். கொடுத்துடலாம். சரியா? அரசு ஆஸ்பத்திரியில பிறகுற குழந்தைங்க மட்டும் ஒரு 4 லட்சம் வருது. அப்ப அதுக்கு மட்டுமே 150 கோடி இடிக்குது. ஆனா தலைவன் ஒதுக்குனது 550 கோடி தான். ஆமா 560 கோடி வருது. அதுக்கு இருக்காப்ல. ஆனா 650 கோடி வருது. ஆனா தங்க விலை நாளைக்கு என்ன இருக்கும், நாளை கழிச்சு என்ன இருக்கும் தெரியாது. அப்ப என்னன்னா உன் இல்ல சம்பளத்துல நம்ம அந்த ஜிடி அந்த இதுல தலைவர் சம்பளத்துல இருந்து குத்துருவாரு. என்ன ஆ? என்னது என்ன சம்பளம்? அதெல்லாம் இல்ல. நான் இந்த மாதிரி ஏதாவது ஏன் குறையுதுன்னு கேட்டாங்கன்னாக்கா, போன ஆட்சியில எல்லாம் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா போட்டு பண்ணாங்க, அதனால ஊழல் பண்ணாங்க, நம்ம ஊழல் பண்ணக்கூடாதுன்னு குறைச்சிட்டோம். இது வந்து இந்த இதுலயே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இது தெரியல அவங்களுக்கு, நம்ம பண்ணிட்டோம். சொல்லுங்க. எத்தனை பேர் கொடுக்கணும்? தகுதி வாய்ந்த குழந்தைங்களுக்கு மட்டும் 1 கிராம். குழந்தைங்கள கூட தகுதி. குழந்தைங்கள தகுதி எப்படி பிடிக்கிறது இது? அது ஆண் வந்து குழந்தை, பெண் குழந்தைன்னு பிரிச்சிடலாம். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஆண் குழந்தை பெண் குழந்தையா? எல்லாமே குழந்தை தானே. தலைவரே, அப்புறம் அந்த ரேஷன் கடையில வந்துட்டு ஆண் பெண்ணுன்னு தனித்தனியா ஆமா, ஆமா வைக்கப்படும். தலைவரே, ரேஷன் கடைக்கு போகணும் தலைவரே. பெண் இடையாளர் நான் ஏன் 3 ரேஷன் கடை? இல்ல தலைவரே, நீ போனா அந்த கடை பல இருக்குது, நாங்க போன கடை எல்லாம் இத்து போய் கிடக்குது. அது வேற. இல்ல நம்ம இது முக்கியமான திட்டம், இது நம்ம நிறைவேற்றி ஆகணும். ஏன்னா ஆண் இடையாளருக்கு ஆண், பெண் இடையாளருக்கு பெண்ணுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான திட்டம். நிறைய பூமர்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அதை நம்ம அதை வந்து கொடுத்துருவோம். நம்ம பூமர்ஸை கரெக்ட் பண்றதுக்கு மட்டும் இல்ல, 2K கிட்ஸ் தான் நம்மள இருக்காங்க. பூமர்ஸை நம்ம வந்து இது பண்றதுக்கு அது போல ஜிம் ஓபன் பண்ணி ஆண் இடையாளர்களுக்கு, ஆண் ஜிம் பண்றவங்களுக்கு பெண் கோச். இல்ல ஜிம்முக்கு போறவங்க ரொம்ப கம்மி இல்ல தான். தலைவரே, முக்கியமானது. பெண்களுக்குனே தனியான ஒரு பார்க், பிங்க் பார்க். தலைவர் இதுக்கு நீங்களே வர பிங்க் வைப்பீங்க. பார்க். ஏமா நீங்க அதுக்கு முன்னாடி சொன்னீங்களே பெண்களுக்கு அந்த சிறப்பு நீதிமன்றம் ஒண்ணு திறந்து, அது திறந்துடலாம். காசுக்குதாப்பா? காசுக்குதா? தொண்டு விட்டுலாமா? இல்ல அதுக்கு இல்ல தொண்டு தள்ளி விட்டுலாமா? வேணாமா? இல்ல அதுக்கெல்லாம் மத்தியாசாண்ட கேட்கணும், அவன் அனுமதி கொடுக்கணும், அப்புறம் பெரிய ப்ரொசீஜர். இல்ல. அமைதியா இருப்பா நீ. அதெல்லாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்போ இல்ல நம்ம வந்து பேர் என்ன வச்சிருக்கீங்க? எல்லாமே பழைய பேர் தான். முதலமைச்சர் திட்டம், காலை உணவு திட்டம், கலைஞர் திட்டம், அந்த திட்டம் எல்லாமே வீடியோ எல்லாமே இருக்கு. கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், எல்லாமே இருக்கு. கலைஞர் பொது காப்பீட்டு திட்டம், விஜய் வச்சிருவோமா? விஜய் திட்டம். விஜய் திட்டம், பளிச்சுன்னு தெரிஞ்சிரும். அசிங்கமா தளபதி திட்டம். தளபதி தளபதி திட்டம். தளபதி ஆஹா. தளபதினா அவரு ஜெகதீஷ் என்ன வேணாமா? என்ன ஊராட்சியில உங்க ஸ்வீட் சாப்பிடுறீங்களா உங்க வீட்டுக்கு? தலைவர் அப்ப ஆனந்த ஜான் வச்சுக்கலாம். திட்டம், ஆனந்த திட்டம், ஆனந்த திட்டம் எல்லாத்துக்கும். மோதல் ஆனந்தா? த்ரீ டைப் ஆஃப் திரி, விளக்கு திரி அப்படி வச்சுக்கோமா? தலைவர் மோதல் திட்டம் சூப்பரா இருக்குல்ல. வேணாமா? நம்ம வந்து வெற்றி பாதையை நோக்கி போறோம். சோ வெற்றி திட்டம்னு வச்சிருக்கேன். வெற்றியா? ஆமா, வெற்றி திட்டம்னு வச்சிருக்கேன். விஜய்னால வெற்றி தான். விஜய்னால வெற்றி தான். இல்ல அது இந்த இல்ல அதான் அர்த்தம். வேற மீனிங். தலைவர் நீ இல்லைன்னு சொன்னாலும் அதான் அர்த்தம். தலைவரே, இந்த அரஸ்ட் டைம்ல நம்ம எல்லாம் ஆளுங்கெல்லாம் ஓடுறாங்கல்ல, அதுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்குறது. அதுக்கு வந்து நேற்று ஒரு காலின்னு ஒரு சொன்னாப்ல உதயநிதி, ஓடலி அந்த திட்டம் வச்சிருவோமா? ஆமா தலைவர் ஓடுகள் நல்லா இருக்கு தலைவர். ஓடுதலி வேணாமா? ஓடுதலி ஓடுதலி இது இல்ல அந்த திட்டமே வேண்டாம். ஓடுதலி அத பட்ஜெட்ல இருந்து எடுத்துருங்க. இல்லைங்க நல்லா இருக்குங்க, நிறைய தேவைப்படுதுங்க. நிறைய பேரை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் அது கெட்ட வார்த்தை நினைச்சு உள்ள போய் வீடுலாம் போய் பார்த்தேன். நல்லது ஊட்ட ஓடி போறவங்களுக்கு பேர் அந்த பேராமே. ஆமா ஆமா நல்ல பேர் தான் அது. அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. அவங்களோட பொறுப்புல இருந்து இது இல்லாம ஓட்டா கூட அது பேர் அதுதானா? ஓடு காலியாக ஓடு காலி. அது நல்ல பேர் தலைவரே, காளி ஆத்தா பேரு. அதனால அது நீ தப்பா எடுத்துக்காதீங்க. கரூர்ல நடந்தப்போ மெயின் ரோட்ல போய் நின்னு போய் சொல்லிட்டு ஒருத்தர் ஓடினாராமா. அப்ப நானும் காளி.
போடு வேலையை. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஓடுனீங்க அது மாதிரி தலைவரே. ரெண்டு பேரும் எடுத்துக்கோ. என்ன 2 பேரு நீ நம்பர் 1 நான் நம்பர் 2. இன்னொருத்தர் அவர் ஓடினாரு. அப்ப நம்பர் 2 நம்பர் 3. நீங்க எல்லாம் உள்ளூர்ல தான் ஓடுனீங்க, நான் டெல்லி வரைக்கும் ஓடுனேன். நம்பர் 1. அதை ரெக்கார்ட் பண்ண போறாங்க தலைவரே. பேசாம இருங்க. சரி, இதெல்லாம் வா, தெரிஞ்சுதுன்னா தலைவரே, அப்புறமா வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம். வேலை இல்ல, அப்படிலாம் தலைவர் அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்படிலாம் காசு கொடுத்தோம்னா ஒரு பேர் வரமாட்டான். ம். அவனுக்கு வேலை வேலைக்கு இல்லாம போக மாட்டான். வச்சிருந்தாதான் வேலைக்கு போயிருவான். ம். வேலைக்கு போயிருவான். நம்ம வந்து வேலைக்கு போட்டா யோசிக்க ஆரம்பிச்சு. அதனால காசு கொடுத்தோம்னா ரொம்ப திமிர்த்தனம் ஆகிடும். அதனால அவன் காசு இல்லாம நம்ம பிடி தெரிஞ்சாதான் பிச்சைக்கார வேலையாவே இருக்கணும். அப்பதான் நம்ம சொல்றதை கேட்பாங்க. சரி. விசில் அடிச்சுக்கிட்டு சரி தலைவரே, இப்ப நீ என்ன சொன்னாலும் உன் மண்டைக்கு ஏறி இருக்காது. நீ என்ன பண்ற, வழக்கம் போல அந்த கேமை போட்டுரு. அங்கயா அவன்தான் மேட்ரு. சரியா தம்பி? நம்ம அதெல்லாம் நம்ம தலைவரை பார்த்து உலக நாடுகளே அவன்தான், அவன் போயிட்டான். மண்பாடம் மண்பாடம் மாதிரியும் எல்லாரும் கைமுக போலாம். வேற சட்டை என்ன எடுத்துமாப்பா போப்பா. அது அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் பிறப்பதற்கு பொம்பளை விட்டவர் பொம்பளை